முதலமைச்சர் ஃபண்ட், சிஎம் ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட், அப்புறம் மினிஸ்டர் ஃபண்ட், அமைச்சருடைய குடும்பம், அமைச்சருடைய பிஏக்கள், அமைச்சருடைய சகாக்கள், குடும்பத்தினர் கண்டிப்பாக அவங்களெல்லாம் ரீச் பண்ணியிருப்பாங்க கடந்த காலங்களில். உறுதியாக சொல்கிறேன், டிரான்ஸ்பரன்ஸாக சொல்கிறேன். இந்த மக்கள் முன்னாடி சொல்லணும்னா எனக்கு ஊடகம்னு இருக்கிறாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் அரசுடைய ₹1 தொடமாட்டேன்னு சொன்ன மாதிரியே இனிமேல் இந்த துறைகளில் முதலமைச்சர் ஃபண்டோ பார்ட்டி ஃபண்டோ உங்களிடம் கேட்கப்படாது. உறுதியாக, உண்மையாக. ஒன்னே ஒன்று சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளியோ. நானும் அப்படித்தான். என்னுடைய பெயரை சொல்லி குடும்பமோ குடும்ப உறுப்பினர்களோ யாரும் கூட பேச மாட்டாங்க. அப்படி வந்தால் அது பொய்யான தகவல்கிறதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டேன். தனிப்பட்ட உறவுகள் தவிர தொழில்களில் எனக்கு எந்த விதமும் கிடையாது. நான் தொழிலுக்கு எப்பயும் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். மக்களுடைய பணி செய்ய மட்டும்தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அமைச்சராகவும் நான் இன்னைக்கு ஆகியிருக்கேன்.